இன்னைக்கு ஒரு அல்டிமேட் சிக்கன் 65 தம் பிரியாணி தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் சமைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக சமைச்சிடலாம். அதுக்கு காரணம் தில்லைஸ் மசாலா. தில்லைஸ் மசாலா சூப்பராக இந்த மாதிரி காம்போ பாக்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 182 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிக்கன், மட்டன் அண்ட் ஃபிஷ் காம்போ எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சூஸ் பண்ணது சிக்கன் காம்போ. அதுல சிக்கன் 65 மசாலா எடுத்து 1 கிலோ கறிக்கு அப்படியே உள்ள சேர்த்து தண்ணி மட்டும் தெளிச்சு நான் பிசைஞ்சுக்கிட்டேன். நான் எடுத்த சிக்கன் காம்போ பாக்ஸ்ல 3 செட்டிநாட் சிக்கன் மசாலா, 3 பிரியாணி மசாலா, 3 சிக்கன் 65 மசாலா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட நான் மேரினேட் பண்ணலங்க. அப்படியே எடுத்து நான் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ அதே எண்ணெயில ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கரண்டி நான் சிக்கன் 65 வறுத்து அதே எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். தவால அதை சேர்த்துக்கிட்டு நான் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி தில்லைஸ் பிரியாணி மிக்ஸ்க்கு நீங்க எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. நான் தம் பிரியாணி செய்யறதுனால கொஞ்சம் தொக்கு வேணுமேன்றதுக்காக செய்யறேன். நான் ஆல்ரெடி இதே மசாலா வச்சு நான் செஞ்ச பிரியாணியை ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஸோ நம்ம யூஸ்வலா செய்யற பிரியாணி தொக்கு அதுக்குள்ள நம்ம இந்த சிக்கன் 65 உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா புதினா கொத்தமல்லி அதுக்கு மேல நம்ம வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி உள்ள சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி வேக வைக்கும் போது நீங்க ஹோல் மசாலா சேர்த்தீங்கன்னா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். பாஸ்மதி அரிசி 90% குக் பண்ணாலே போதும். இதுக்கு மேல வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சமா புதினா கொத்தமல்லி, அதோட நம்ம குங்குமப்பூ தண்ணியும் சேர்த்துக்கிறோம். ஃபைனலி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு இந்த மாதிரி தோசை கல்ல தம்ல போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அருமையான சிக்கன் 65 பிரியாணி ரெடி. தில்லைஸ் மசாலா இன்னும் நிறைய காம்போ மீல் பாக்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா போய் அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்க. டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எப்படி